இருவரும் ஆற்றல்கள் வந்து அற்புதமாக உரை நிகழ்த்தி காண்பது கனவா நினைவா தேவலோகமா பூலோகமா அப்படிங்கிற நிலையில் இப்போ கணங்கள்லாம் மகிழ்ந்திருக்கின்ற தருணத்தில் யுகமாற்ற பணியில் எல்லாரும் இங்கே வர்றவங்கெல்லாம் யுகமாற்ற பணியில் வந்து கலந்துக்கிடுதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நீங்களாக கலந்துக்கிடுதீங்க. எப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாரைய இங்கே சொல்லக்கூடிய சொற்பொழிவு நிலைகளை அகத்திய பெருமான் ஆற்றக்கூடிய உரை, சிவம் ஆற்றக்கூடிய உரை, சிவமகா பாலை சித்தன் உரை, சிவநூல் உரையில எல்லாம் வந்து தேவதைகள்லாம் தேவர்கள் சித்தர்கள்லாம் வந்து பேசுறதை கேட்கைய, புனர்ஜென்ம கோமாதா பூஜையை பார்க்கைய, அதில் புண்ணியத்தை வாங்குறீங்க. இதில் எது ஞான சம்பந்தமான விஷயங்கள்லாம் இதில் கற்றுக்கிடுதியே இந்த உரைகளில். உயிர் சூட்சமத்தை பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிடுது உங்களுக்கு. சில பேருக்கு புரியாத மாதிரி இருக்கும், புரியும்னா உள்ளுக்குள்ளே ஆன்மா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அவங்க என்ன செய்திய, நீங்கள் போய் இந்த இடத்த பற்றி வெளியில் சொல்லுதிய, இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லுதிய. அப்போமே உங்களோட பணி ஆரம்பமாயிடுச்சு. நம்ம என்ன செய்தோம், சித்தரோடையா இருக்கோம், சித்தனோடையா இருக்கோம், கூப்பிடு அங்கே தவம் எடுக்க போகிறோமா, சச்சங்கத்துக்கு போனோமா அப்படிங்கிற நிலை கிடையாது. இது தர்மயுக பணியில் இங்கே வராதவங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இடம் இருக்குது, இங்கே வராதவங்களே ஆட்கள் இங்கே அணிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் அந்த இதில் பார்த்து இவ்வளோ உயர்வான விஷயங்கள், இவ்வளோ உயர்வான கருத்துக்கள் இந்த கலியுகத்தில் எங்கேயும் கிடையாது. எல்லாம் மாற்று வேற்று வேடதாரிகள் வேஷதாரிகள். நான் புத்தன் சித்தன் யோகி ஞாயினின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பேரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன விஷயங்கள்ல மனிதனோட அந்த அந்த மண்டையை வந்து சரி பண்ணலாம், சரி பண்ணி சொல்லலான்ட்டு முன்னாடி சித்தர்கள் சொன்ன வார்த்தையை வந்து வாய் ஜாலமாக மட்டும் வச்சுக்கிட்டு, அதை வாய் ஜாலமாக மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து வாழ்ந்து காட்டாமல் இருக்கக்கூடிய வசூல் பெருக்கிகளாக வசூல் நிலை கொண்ட மையங்களாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு வாராங்க. அதாவது என்ன நிலைகளையும் யாரையும் நம்ப முடியாத நிலைகள் கலியுகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே உண்மையாக இறைவன் வந்து பயணப்பட நினைக்காரு. இறைவனே வந்து யுகத்தை மாற்றதுக்கு பயணப்படுற தளம் இது. அதில் வந்து நீங்கள் இணைஞ்சு பயணப்படுறீங்க. இது பெரிய ஒரு அற்புதமான நிலை. வேற இடங்கள் மாதிரி இந்த இடத்த நினைக்காங்க. ஆனால் வேற இடங்கள் மாதிரி இந்த இடம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வருங்காலங்கள் வந்து அதை புரிய வச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த நிலைகளுக்குள்ளவங்க அவங்க படிப்படியாக உண்மை அறிஞ்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த எல்லையில் கட்டாயம் கால் வச்சு தான் ஆகணும். உயர்வானவங்க, உயர் சிந்தை உள்ளவங்க. இப்போ வந்து வினை நிலைகளால் அவங்களுக்கு இது எல்லா கூட்டமாக தான் இது தெரியும். ஒரே வண்ண ஆடைகள், ஒரே நம்ம சொல்லதை வெளியும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரையெல்லாம் ஆற்ற முடியாது. அகத்தியர்கள் சிவபெருமானோ முருகப்பெருமானோ பரந்தாமரோ அவரெல்லாம் வந்தெல்லாம் கூப்பிட்டோன்னா உட்கார வச்சு பேசக்கூடிய நிலைகள் எந்த சபைக்கும் கிடையாது. எந்த பொய் வேடம் மட்டும் நிற்கக்கூடிய நிலைகள்லையும் இல்லை. அப்படிங்கிற விஷயத்த படிப்படியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சு உயர்வானவங்க வந்து இந்த எல்லையில் வருவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சின்ன குக்கிராமத்தில் இருந்துட்டு ஒரு சின்ன கூடத்துக்குள்ளே வச்சு கூச்சல் போடுறாங்க அப்படின்னு நினச்சான்னா பெரிய வனமாக இருக்குது. ஒரு நெருப்பு காஞ்ச வனமாக இருக்குது, கோடை காலமாக இருக்குது. லேசாக ஒரு பொறி இருந்தால் போதும்ல, பாரதியார் சொன்ன மாதிரி. அது எங்கேருந்து உருவானா என்ன, அது கல் இடுக்கில் இருந்து உருவானா என்ன, அதால் பாதாளத்தில் ஒரு இடத்துல ஒரு பொறி விழுந்தா என்ன, எங்கே வச்சாலும் நெருப்பு தான். அது மாதிரி அகத்தியங்கிற நெருப்பை இங்கே பத்தாச்சாச்சு என்ன. அது வந்து அது ஆளி தாண்டி நாடு தாண்டி எல்லைகள் தாண்டி அது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. எப்படி போய்கிட்டு இருக்கு, பறைசாற்று நிலைகள் மூலமாக அங்கங்கே போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. கலியுங்கத அந்த சருகு நிறைஞ்ச அந்த வனத்தை அழிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னும் அதெல்லாம் கத்திய வச்சு கொளுத்தி நல்லா மழை பெஞ்சு அதில் புது விதைகள்லாம் உருவாகி அற்புதமான நிலைகள் வருங்காலத்தில் நெய்யும் அப்படிங்கிறத சொல்லி அக்னி குஞ்சு ஒன்று வைத்தேங்கிற நிலையில் தான் நம்ம வந்து அக்னி குஞ்சை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
காட்டுவாசி ஓதுவாங்கல்ல, ஓதையில் இவனுக்கானி ஒரு இதுக்குள்ளே வச்சு இப்படிம்பாங்க, எப்படியோ ஒன்று பொறுக்கி தட்டிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வச்சுட்டான்னா அது பரவிக்கிட்டே போகும். அந்த நிலையை தான் இப்போ சித்தர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை தான் இப்போ வந்து எல்லாரும் நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் அக்கினி குஞ்சுகள் அங்கங்கே போய் உட்காரணும். அது ஆதி கையிலாய சிவசூட்சமனூரில் போய் எல்லைகள் தோறும் உட்கார போகுது. இவ்வளோ வேகமாக பரவுனாலும் அங்கங்கே கிளைச்சபைகள் மூலமாக இல்சபைகள் மூலமாக போகையில் கலியும் காணாமல் ஓடி போயிடும். அப்படிங்கிற இங்கே உள்ள கான்செப்ட். அதான் சித்தர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம அந்த தர்ம யுகத்துக்குள்ளே எப்படி இருக்க அப்படின்னு பார்ப்போம். இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பம், அரிய வாய்ப்பு. இங்கே வந்துக்கிட்டு அதை பற்றி இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இல்லாமல் நம்ம எப்படி கலிக்குள்ளே இருந்து தர்ம யுகத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற சிந்தையோட மட்டும் நான் எல்லாரும் சீடர்களும் வரணும். யாரு